என் காதல் கதையை தலையணை பேசும் கன்னியாகுமரியிலிருந்து பெயர் சொல்ல விரும்பாத ஒரு பெண் தன் வாழ்க்கையின் ஒரு பகுதியை பகிர்ந்து கொண்டதுதான் இந்த கதை. நான் பிஎஸ்சி நர்சிங் பயிலும் போது ஒரு ஆண் நண்பரை காதலித்து இருவரும் நெருங்கி பழகி நேசித்தோம். படிப்பு முடியும் முன்பே எங்கள் காதல் இருவரின் வீட்டிற்கு தெரிந்துவிட்டது. அனைத்து காதலையும் போலத்தான் இருவர் வீட்டிலும் எதிர்ப்பு. ஒரு நாள் ஓடி போய்விடலாம் என கூறினான். நானும் அவன் மீது உள்ள நம்பிக்கையில் அவனுடன் சென்று விட்டேன். கோயம்புத்தூர் சென்றோம். ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தோம். ஒரு கோயிலில் யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்து கொண்டோம். ஒரு மாதத்திற்கு பின் ஒரு நாள் வேலைக்கு சென்றவன் திரும்பி வரவில்லை. என் உள்ளம் பதறியது. தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். தொலைபேசி அணைத்து வைக்கப்பட்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவன் வேலை செய்யும் கம்பெனிக்கு சென்றேன். அவன் வேலைக்கு வரவில்லை என கூறினார்கள். காவல் நிலையம் சென்றேன். எனது உயிருக்கு ஆதலானவன் காணவில்லை என புகார் கொடுத்தேன். அந்த நாள் அனாதையாய் தனித்து நின்றேன். அவன் குடும்பத்தார், உறவினர் அனைவரிடமும் தொலைபேசியில் பேசினேன். அனைவரும் என் மீதே பழி சுமத்தினார்கள். என் தாய் தந்தையிடம் பேசினேன். என்னை யார் என தெரியவில்லை என கூறினார்கள். ஓரிரு வாரங்கள் கடந்து போயின. அவன் காவல் நிலையத்திற்கு வந்தான். என்னை யாரென்றே தெரியாது என்றான். அவன் குடும்பத்தார் அவனுக்கு வேறு பெண்ணை திருமணம் செய்து வைப்பதாக கூறினார்கள். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் நேசித்த என் காதலன் என்னை ஏமாற்றிவிட்டான் என புரிந்தது. முடிவெடுக்க சிறிது நேரமானது. அவனை உதறி தள்ளினேன். எந்த நடவடிக்கையும் வேண்டாம் என காவல் நிலையத்தில் கூறினேன். என் கண்ணிலிருந்து அவன் முன் கண்ணீர் வரக்கூடாது என நினைத்தேன். ஆட்டோ பிடித்து வீட்டிற்கு சென்றேன். இப்போது அவனை பிரிந்து 10 வருடங்கள் ஆகிறது. ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்கிறேன். என் காதலின் வழியை தினமும் என் தலையணையிடம்தான் பேச முடியும். என் கண்ணீரை துடைப்பது என் தலையணை மட்டுமே. என் தனிமையில், என் சோகத்தில் சாய்ந்து கொள்ள ஒரு ஆறுதல் என் தலையணை மட்டுமே. காதல் பேசு, உண்மை காதல் பேசு.